السلام عليكم ورحمة الله وبركاته. والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم زدني علما، اللهم زدني فهما، اللهم علمني تأويل القرآن ومواعظه ونصائحه وفوائده. اللهم اجعلني من العلماء العاملين الصالحين المصلحين الراشدين المرشدين الهادين المهتدين. واغفر لجميع العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. رب يسر ولا تعسر وتمم بالخير. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கக்கூடிய தஃப்சீர்களுடைய ஆசிரியர் இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு கஸீர், இமாம் குர்துபி மற்றும் குர்ஆனுக்கு சேவை செய்த எல்லா மார்க்க அறிஞர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்களுடைய இல்முகளை கொண்டு நற்பலன் பெற்று ஈமானை அதிகரிக்க செய்து அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா வழங்குவானாக. ஆமீன். அகூலு பில்லாஹி தௌஃபீக். கவனிங்க, அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து அலம் நஷ்ரஹ், சூரத்து ஷரஹ் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூராவிலே இன்ஷா அல்லாஹ் 7வது வசனத்தை நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கவனிங்க, فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ. فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ. فَآهَ இதா, இது அந்த ஆல் நிபந்தனை, அதாவது இப்படி நடந்தால் இப்படி ஆகினால் அந்த அர்த்தத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். சில நேரங்கள்ல அந்த நேரம் என்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும். فَإِذَا فَرَغْتَ. فَإِذَا فَرَغْتَ நீங்கள் ஓய்வு பெற்றால். ஃபரக யஃப்ரகு, ஃபாரிக் ஓய்வு பெறுவது, வேலைகளை முடித்துக் கொள்வது, அந்த அர்த்தத்துல ஒரு ஃபாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கேன், அந்த மாதிரி அர்த்தம் ஃபாரிக்னா. ஃபரக யஃப்ரகு. ஃபரக்த நீங்கள் ஃப்ரீ ஆகிவிட்டால், நீங்கள் வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்றால். ஃபன்சப் நீங்கள் சிரமம் எடுங்கள். ஃபன்சப் நீங்கள் சிரமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையை கவனிக்கணும். இப்ப இதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய இமாம்கள் என்ன சொல்றாங்க அதை முதல்ல நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூராவுடைய ஆரம்பத்துல தனது ஹபீப் கலீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் செய்த பேர் உபகாரங்களை பட்டியலிடுகிறான். அவர்களுக்கு உபகாரமாக எடுத்துச் சொல்கிறான். நபியே, உங்களது நெஞ்சத்தை நாம் விரிவாக்கி தரவில்லையா? உங்களுடைய பாவ சுமைகளை எல்லாம் நாம் நீக்கிவிடவில்லையா? அது உங்களுடைய முதுகெலும்பை முறித்துக் கொண்டிருந்ததே. உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி கொடுத்தோமே சொல்லிட்டு, நீங்க படக்கூடிய சிரமத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சௌகரியமான, இலகுவான, சுகமான, ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது துன்யாவிலேயே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியின் மூலமாக கொடுப்பான். உங்களுடைய எதிரிகளை தோற்கடிப்பதின் மூலமாக கொடுப்பான். மறுமையினுடைய மகத்தான வெற்றி அது சூரத்துல் துஹால அல்லாஹ் சொல்லிட்டா, வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. இப்ப அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய வேலை என்ன, அவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமை என்ன, அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கொஞ்சம் நீங்க கவனத்தை அங்கங்க விட்டாலும் அவ்வளவுதான், ஓடி போயிடும். அப்புறம் பட்டம் பறந்த மாதிரி தான். அது நூல் இருந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வீடா ஏறி தாவிக்கிட்டே இருக்க அந்த கதையாகி போயிடும் கடைசியில. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் செய்த பேர் உபகாரங்களை, அருட்கொடைகளை விவரிக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக என்ன செய்ய வேண்டும், ரப்புக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ரப்போடு எப்படிப்பட்ட உறவை அவர்கள் தொடர வேண்டும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அது அல்லாஹு தஆலா
இப்ப சொல்றாங்க கவனிங்க, இமாம் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். فقال بعضهم معناه إذا فرغت من صلاتك فانصب إلى ربك في الدعاء وسله حاجاتك. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தொழுது முடித்து ஓய்வு பெற்றால், புரியுதா, துன்யாவை சம்பாரிச்சு கிடையாது, குப்பையை அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு கிடையாது, சரியா? எதற்கு பிறகு நீங்கள் தொழுகையிலிருந்து ஓய்வு பெற்றால், கால் கடுக்க தொழுதீங்கல்ல, நிக்க நிக்க முதுகு வலிக்க ருக்குல இருந்தீங்கல்ல, உங்களுடைய நெற்றி முகம் கை காலெல்லாம் வலிக்க சுஜூதில் இருந்தீங்கல்ல, அந்த சுஜூதிலிருந்து அந்த தொழுகையிலிருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிவிட்டால் அடுத்து நீங்க என்ன செய்யணும்? ஃபன்சப் இலா ரப்பிக, நீங்கள் சிரமம் விடுங்கள் உங்களது ரப்பை நோக்கி. எதன் மூலமாக? எதிலே? ஃபித் துஆ, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி துஆ கேட்பதிலே. வஸல்ஹு ஹாஜாதிக, உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். இன்று யாராவதுங்க மணிக்கணக்கா கையை தூக்கி துஆ செய்றோம் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இருப்பாங்க. யாரெல்லாம் சொத்தை கொடு, சோறை கொடு, கட்டளை கொடு, காப்பாத்து, கப்பலுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கடைசியில கேட்கக்கூடிய குப்பை. யாரெல்லாம் எங்களுடைய துன்யாவை லேசாக்குன்னு முடிஞ்சு போச்சு, அதோட கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு, அல்ஹம்துலில்லாஹ், உறவுகளுக்கு கொடுக்கறதுக்கு கொடு, அதோட முடிஞ்சு போச்சு துன்யா. எதை கேட்கணும்? யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, யா அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை கொடு, யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானுடைய மௌத்தை கொடு, எங்களுக்கு தௌபாவை கொடு, எங்களுடைய கபரை விசாலமாக்கி கொடு, உன்னுடைய பொருத்தத்தை கொடு. இந்த மாதிரி மணிக்கணக்கா துவா கேட்கணும், புரியுதுங்களா? அதுதான் ஈமான். கவனிங்க, ஃபஇதா ஃபரக்த மின் ஸலாத்திக, நபியே உங்களுடைய தொழுகையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் ஃபன்சப், நீங்கள் சிரமம் எடுங்கள், நீங்கள் தயாராகி விடுங்கள். நசப என்சப்னா அப்படி நிறுத்தி வைக்கிறது, உற்சாகப்படுங்கள். அந்த கேட்டு கேட்டு களைப்படைவது. நசபுக்கு பல அர்த்தம் இருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இலா ரப்பிக்க, உமது இறைவனை நோக்கி நீங்கள் நின்று விடுங்கள். ஃபித் துஆ, துஆ கேட்பதிலே. வஸல்ஹு, அவரிடத்திலே நீங்கள் கேட்டு மன்றாடுங்கள். ஹாஜாதிக்க, உங்களுடைய தேவைகளை. புரியுதா? என்ன தேவை? ஆகிரத்துடைய தேவைகளை. மார்க்கத்துக்காக துஆ கேட்கிறோம். நம்மள எத்தனை பேருங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக துஆ செய்றோம்? யா அல்லாஹ் உன்னுடைய தீனை ஓங்கவை, இஸ்லாமை ஓங்கவை, நல்லொழுக்கங்களை தக்வாவை ஓங்கவை, மூமின் எல்லா மக்களுக்கு இஸ்லாமுடைய நேர்வழியை கொடு, ஈமானுடைய நேர்வழியை கொடுன்னு கேட்கிறோமா? எதுக்குமே உருப்படியானதுக்கு துஆ கேட்கறதே கிடையாதுங்க. மொத்தமா எந்த துன்யாவை அல்லாஹ் சபிச்சானோ இந்த குப்பை கூலத்துக்கே துஆ கேட்டுட்டு நம்முடைய லைஃபை வீணாக்கிக்கிறோம். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இது தக்தீர்ல எழுதப்பட்டதுங்க, உங்களுக்கு கிடைச்சுதாங்க ஆகும். உங்களுக்கு யாரு கணவனோ அவர் கிடைச்சுதான் ஆவாரு, உங்க பிள்ளைக்கு யாரு மாப்பிள்ளையோ அவங்க கிடைச்சுதான் ஆவாங்க. நீங்க எந்த வீட்டுல இருப்பீங்க, எதை சாப்பிடுவீங்க, எதை உடுத்துவீங்க, எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. அது பின்னாடியே அலையாதீங்க, புரியுதா? ஆகிரத்தை உங்களுடைய தேவைகளாக ஆக்குங்கள். இப்ப ஒரு சஹாபி என்ன சொல்றாங்க பார்ப்போம். அன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு في قوله فإذا فرغت فانصب يقول في الدعاء, நீங்கள் சிரமப்படுங்கள் எதில? துஆ கேட்பதிலே. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா فإذا فرغت فانصب يقول فإذا فرغت مما فرض عليك من الصلاة, நீங்கள் உங்களது கடமையான தொழுகைகளை தொழுது முடித்ததற்கு பிறகு ஃபஸலில்லாஹ, அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். வர்கப் இலைஹி, அவன் பக்கம் ஆசை கொள்ளுங்கள். வன்ஸப் லஹு, அவனுக்காக துஆவிலே சிரமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா அழுது கேட்கணும், புரியுதுங்களா? கண்ணு வலிக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டு 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 கதறி கதறி அழுது அழுது நம்முடைய கண்களும் வாயும் வலிக்கணும். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், புரியுதா? அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லாஹ், நம்ம இந்த சுருக்கத்துக்காக வேண்டி அறிவிப்பாளர்கள் பேரெல்லாம் விட்டுட்டு நம்ம மெயினா உள்ள அறிவிப்பாளரும் அந்த கருத்தையும் படிப்போம். கவனிங்க, அதனாலதான் அந்த ஏரோ வச்சுக்கிட்டே வர, அதை ஃபாலோ பண்ணுங்க. அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லாஹ் கௌலுஹு ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் قال اذا قمت الى الصلاه فانصب في حاجتك الى ربك. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்கள் தொழுகைக்காக நின்று விட்டால், அப்ப அந்த தொழுகையில, ருக்குல, சுஜூதுல, அத்தஹியாத்துல உங்களுடைய துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு நீங்கள் நீண்ட நேரம் சிரமப்பட்டு இருங்கள். அப்ப சுஜூதுல போய் தலையே தூக்க கூடாது, புரியுதுங்களா? அப்படியே மூத்தாகணும், அந்த நியத்துல சுஜூதுல இருக்கணும். பயப்படாதீங்க, என்னைக்கு மூத்து வருமோ அன்னைக்கு தாங்க வரும், புரியுதா? நம்ம ஆளுங்களுக்கு ஒரே மூத்துனா பயம். ஏன்னா அவ்வளவு துன்யாவை சேர்த்து வச்சிருக்கோம், எங்கடா இதை விட்டுட்டு போறதுன்னு. ஆகிரத்துக்கு சேர்த்து வச்சிருந்தா சந்தோஷமா இருப்போம். அல்லாட்ட போகணுமேன்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்களுக்கு ஆகிரத்தை பிரியமாக்கி வைப்பாயாக, ஆமீன் ரப்பி ஸித்னி இல்மா. அப்ப இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க தொழுகையில நின்ன உடனே
துவாக்கள் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் துவா கேட்பாங்க? தக்பீர் சொன்ன உடனே துவா கேட்பாங்க. அதுக்கப்புறம் எப்ப துவா கேட்பாங்க? இடையில குர்ஆன்ல சொர்க்க நரகத்தை பற்றி வந்த துவா கேட்பாங்க. அப்புறம் ருக்கூல துவா கேட்பாங்க. ருக்கூல இருந்து எழுந்து துவா கேட்பாங்க. சுஜூதுல துவா கேட்பாங்க. அப்புறம் சுஜூதுல இருந்து எழுந்து, அதாவது சின்ன இருப்பு, அதுல துவா கேட்பாங்க. அதுக்கப்புறம் அத்தஹியாத்து முடிச்ச உடனே துவா கேட்பாங்க. இப்படி அல்லாஹ்விடத்துல தொழுகையில துவா கேட்டு 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 கொண்டே இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்றா, நபியே நீங்கள் தொழுகைக்காக நின்று விட்டால் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்டு 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 நீங்கள் களைப்படையுங்கள். கவனிங்க, அன் கதாதா ரஹிமஹுல்லாஹ் فإذا فرغت فانصب وإلى ربك فارغب قال أمره إذا فرغ من صلاته أن يبالغ في دعائه. கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கட்டளை கொடுக்கிறான். யாருக்கு? தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. என்ன கட்டளை? அவர்கள் தொழுகையிலிருந்து ஓய்வு பெற்றார், தொழுகையை முடித்தார். அப்ப அறிஞர்களுக்கு மத்தியில ரெண்டு கருத்து. ஒன்னு தொழுகைக்குள்ளார துவா கேட்கிறது, இன்னொன்னு தொழுது முடிச்சவன கேட்கிறது. ரெண்டுமே இந்த ஆயத்துக்குள்ள விளக்கம். தொழுது முடித்து விட்டால் நீங்கள் துவா கேளுங்கள். எப்படி? ஐயுபாலிக ஃபீ துஆஇஹி, துஆவிலே அளவு கடந்து கேட்பது. அதாவது துவா கேட்டுக்கொண்டே இருப்பது. சும்மா கொஞ்ச நேரம் கேட்டவன் கொடுத்தா கொடு, கொடுக்காட்டிப்போ அப்படி கிடையாது. அழுக வர்ற வரைக்கும் கேட்கணும். உங்களுடைய மனசுல கதறல் வர்ற வரைக்கும் கேட்கணும். என்னமா புரியுதா? என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயும் போயிட்டீங்களா? பார்த்துக்கிறது. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அதாவது இந்த சஹாபா, இந்த தாபிஈ, இவங்களெல்லாம் நம்ம பார்க்கல, சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த இந்த சஹாபாவையோ, சஹாபாவை பார்த்த தாபிஈனையோ நம்மளாம் பார்க்கல, நம்மளாம் அதுக்கு கொடுத்து வைக்கல. ஆனா அந்த இல்மை நம்ம படிக்கிறோம். அப்ப எப்படி படிக்கணும்? நேரடியா ஒரு சஹாபி குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னால், ஒரு தாபிஈ சஹாபாவிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த தாபிஈ நமக்கு அந்த வார்த்தையை சொன்னா எப்படி நமக்கு இன்பமா இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இன்பத்தோட கேட்கணும் இல்மை. புரியுதா? அதனுடைய மதிப்பு தெரியணும். யா ரப் லா இலாஹ இல்லல்லாஹ். கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஃபரக மின் ஸலாத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகையிலிருந்து ஓய்வு பெற்றால் ஐயுபாலிக ஃபீ துஆஇ, துஆல அப்படியே விடுந்துரும். பாலக யுபாலிகுன்னு சொன்னா ஒரு விஷயத்துல ரொம்ப அளவு கிடப்பது. அளவு கிடப்பதுன்னா ரெண்டு இருக்கு. வரம்பு மீறுறது கிடையாது. அதாவது அல்லாஹ்விடத்துல கேட்க கூடாததை கேட்கறது, அது கிடையாது. கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல அப்படியே அதுல அப்படியே மூழ்கிறது. கவனிய, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ்வுடைய இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, ஃபிகோலிஹி ஃபைதா ஃபரக்த மின் ஸலாத்திக, அதாவது ஓய்வு பெற்றால் எதிலிருந்து? தொழுகையிலிருந்து. ஃபன்ஸப், சிரமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐ ஃபி துஆ, துஆ கேட்பதிலே. இதுவரைக்கும் முடிஞ்சுச்சா? அடுத்த அறிஞர்களுடைய கருத்து. வகால ஆகரூன், மற்றும் பல அறிஞர்கள் கூறுகிறார்கள், பல் மஅனா ذلك, இதற்கு கருத்தாவது ஃபைதா ஃபரக்த மின் ஜிஹாதி அதுவிக, நபியே நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போய் எதிரிகளிடத்துல சண்டை செய்து ஜிஹாது செய்து விட்டு நீங்கள் ஊருக்கு திரும்புவீர்களே ஆனால், ஓய்வு பெறுவீர்களே ஆனால், அல்லது அந்த ஜிஹாது முடிச்சுட்டு இரவுல நீங்க ஓய்வு பெறுவீர்களே ஆனால், அதோட நீங்க தூங்கிடலாமா, ரெஸ்ட் எடுத்துடலாமா? உங்களது ரப்பை இபாதத்து செய்வதிலே நீங்கள் கலைப்படைய வேண்டும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகல்ல எதிரிகளிடத்துல ஜிஹாது செய்யக்கூடிய பணி, இரவுல அல்லாஹுவை வணங்கக்கூடிய பணி. அப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய லைஃப்ல எதையுமே அவனுக்கு என்று இல்லாமல் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? தனது நப்சுக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளாமல். நீங்க நல்லா இந்த வார்த்தையெல்லாம் நீங்க புரியணும். நம்ம எப்படி மொத்தமா நம்ம வாழ்க்கையே நம்ம நப்சுக்கு தான், இந்த இப்லீஸ் இந்த ஷைத்தானு நப்சுக்கு தான் நம்ம வாழ்க்கையவே நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமா கிள்ளி அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது. காசா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், துன்யாவா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், மொத்தமா மண்டையில துன்யா அதை நிரப்பி வச்சிருக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சமா கிள்ளி அல்லாஹ்வுக்கு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தான் நம்மளை பண்ணிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னையும் தனது வாழ்க்கையையும் முழுமையாக அல்லாஹ்வுக்கு ஆக்கி கொண்டவர்கள். புரியுதா? நம்ம ஞாயிற்றுக்கிழமையில சீரா ஷிஃபா படிச்சவங்களுக்கு தெரியும், சரியா? கடைசியா சொன்னோம், அல்லாஹு தஆலா
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்கல்ல வசனத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், வலைஸ லஹு ஹம்முன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவங்களுக்கு ஒரு கவலையே கிடையாது. அப்படி தன்னைத்தானே முழுமையாக அல்லாஹ்வுக்காக அழித்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக. அல்லாஹ் இறக்கப்பட்டு சொன்ன, நபியே உங்களை நீங்களே கொலையே செய்து கொள்வீர்களா, வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உங்களது உயிரை போக்கிக் கொள்வீர்களா, கொஞ்சம் சாந்தப்படுங்க நபியே. பாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்று அல்லாஹு தஆலா அவர்களை சாந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஈடுபாடு இருந்தது. சரி, ஆக அறிஞர்களுடைய ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க, நபியே நீங்க ஜிஹாதில் இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு இபாதத்தில் ஈடுபடுங்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து வெளியேறினா உடனே இன்னொரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்குள்ளார அவங்க உள்ளார போயிடணும். இதுக்கு மீறி துன்யாவுக்கு என்று அவங்க இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஹலாலாக்கிய சில அளவுகளை தவிர. ஃபன்ஸப் ஃபீ இபாதத்தி ரப்பிக. சரி, இந்த கருத்தை யார் யார் சொல்றாங்க கவனிங்க. قال الحسن امام حسن بصري சொல்றாங்க في قوله فاذا فرغت فانصب قال امره اذا فرغ من غزوه ان يجتهد في الدعاء والعباده. அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிடுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் இருந்து ஓய்வு பெற்றால் துஆவிலும் இபாதத்திலும் கடின சிரமத்தை எடுக்க வேண்டும் என்று. யா அல்லாஹ், அல்லாஹும்ம யஸ்ஸர். قال ابن زيد رحمه الله في قوله فاذا فرغت فانصب قال عن أبيه فإذا فرغت من الجهاد جهاد العرب وانقطع جهادهم فانصب لعبادة الله وإلى ربك فارغب. நபியே நீங்கள் ஜிஹாதில் இருந்து ஓய்வு பெற்றால், யாரிடத்திலே, அரபுகளிடத்திலே ஜிஹாது செய்ததிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று அந்த ஜிஹாதை நீங்கள் முடித்துக் கொண்டால், அவர்களோடு போர் செய்வது நின்றுவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு சிரமப்படுங்கள். அதே போல வயிலா ரப்பிக ஃபர்கப், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஆர்வப்படுங்கள். இது இரண்டாவது கூட்டம் அறிஞர்களுடையது. மூன்றாவது கூட்டம் وقال آخرون بل معنى ذلك فإذا فرغت من أمر دنياك فانصب في عبادة ربك. மூன்றாவது கருத்து என்ன, நபியே உங்களுடைய உலக காரியத்திலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குவதற்கு சிரமப்படுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது, அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், நண்பர்கள் இருந்தார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவுடைய தேவை, அதே போல தூக்கத்துடைய தேவை இருந்தது. இதெல்லாம் அவங்களுடைய துன்யாவுடைய காரியம். சரியா, இந்த துன்யாவுடைய காரியங்களை நீங்கள் முடித்துக் கொண்டால் நீங்கள் உங்களுடைய ரப்புடைய இபாதத்திலே சிரமப்படுங்கள். இந்த கருத்துக்களை யார் சொல்றாங்க கவனிங்க. அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லாஹ் فإذا فرغت فانصب قال فإذا فرغت من أمر الدنيا فانصب قال فصل. நீங்கள் துன்யாவுடைய காரியத்திலிருந்து ஓய்வு பெற்றால் நீங்கள் நின்று விடுங்கள், அதாவது கால ஃபஸல்லி, தொழுகைக்காக நின்று விடுங்கள், தயாராகி விடுங்கள், தொழுகைக்கு சிரமப்படுங்கள், தொழுகைக்கு சிரமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. புரியுதா? ஓய்வு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் தொழுதுட்டு எவ்வளவு முடியுமோ, பாதி ராத்திரியோ 3-1 குறைஞ்சபட்சம் 2 ரக்காத்தாவது தொழுதுட்டு. இது நமக்கு புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கிடையாது. ஃபதஹஜ்ஜத் மினல் லைலி நாஃபிலா, அவங்க இரவு தொழுகை அவங்க மேல ஃபர்லா இருந்துச்சு. சரியா? யா அல்லாஹ். அன் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் قال اذا فرغت من امر دنياك فانصب فصلي. நீங்கள் உங்களது துன்யாவுடைய காரியத்திலிருந்து ஓய்வு பெற்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நின்று தொழுங்கள். எல்லாம் பழகிட்டோம்னா சரியா வந்துருங்க. நம்ம என்ன செய்யறது இல்ல, பழகிறது இல்லை. எல்லாவற்றையுமே இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல விஷயங்களை பழகணும். கெட்ட விஷயங்களை பழகினவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா? அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையானவற்றை பழக்கமாக்கி வைப்பானாக. தீமைகளை, கெட்ட செயல்களை, சோம்பேறித்தனத்தை, அலட்சியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வெறுப்பாக்கி வைப்பானாக. ஆமீன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க, பயப்படாதீங்க, குறைஞ்சிட மாட்டீங்க. என்ன, துன்யாவை கேட்கும்போது பலமா இருக்கும் ஆமீன், தீனை கேட்கும்போது, ஆகிரத்தை கேட்கும்போது ஆமீன் டல்லா இருக்கும். யா ரப் லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்து முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், திரும்ப கவனிங்க. عن مجاهد في قوله فإذا فرغت قال إذا فرغت من أمر الدنيا وقمت إلى الصلاة فجعل رغبتك ونيتك له. நபியே நீங்கள் உலக காரியத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டால், நீங்கள் தொழுகைக்கு நின்று விட்டால், உங்களுடைய முழு ஆசையை, உங்களுடைய நியத்தை, நோக்கத்தை அப்படியே அல்லாஹ்வை நோக்கி நிறுத்தி விடுங்கள். இந்த 3 வகையான கருத்துக்களை சொல்லியதற்கு பிறகு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த மகான் பேரறிஞர்
ஒருமித்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நம்ம படிப்போம், அதுக்கு பிறகு அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். கவனிங்க. وَأَوْلَى الْأَقْوَالِ فِي ذَلِكَ بِالصَّوَابِ قَوْلُ مَنْ قَالَ إِنَّ اللَّهَ تَعَالَى ذِكْرُهُ أمر نبيه صلى الله عليه وسلم أن يجعل فراغه من كل ما كان به مشتغلا من أمر دنياه وآخرته مما أدى له الشغل به وأمره بالشغل به إلى النصب في عبادته والاشتغال فيما قربه إليه ومسألته حاجاته ولم يخصص بذلك حالا من أحوال فراغه دون حال فسواء كل أحوال فراغه من صلاة كان فراغه أو جهاد أو أمر دنيا كان به مشتغلا لعموم الشرط في ذلك من غير خصوص حال فراغ دون حال أخرى. ரொம்ப அருமையா இந்த மூன்று கருத்துக்களை ஒன்று சேர்த்து இமாம் தபரி ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்றாங்க. கவனிங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளை இடுகிறார். நபியே, நீங்க எதிலெல்லாம் ஈடுபாடாக இருந்தீர்களோ, எந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ, நல்லா கவனிக்கணும், அப்பதான் புரியும். நீங்கள் எந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ, அது துன்யாவுடைய வேலையா இருக்கட்டும், ஆகிரத்துடைய வேலையா இருக்கட்டும், புரியுதா? எது உங்களை ஈடுபடுத்தி வைத்திருந்ததோ, அல்லாஹு தஆலா எதில் ஈடுபடும்படி உங்களை கட்டளையிட்டு இருந்தானோ, மனைவி இடத்திலையும் நம்ம பேசணும், பிள்ளைகளிடத்திலையும் பேசணும், நண்பர்களிடத்திலையும் தேவை இருக்கு, தாய் தந்தைக்கும் பணிவிடை செய்ய வேண்டியிருக்கு, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை. தொழுக, நோன்பு, ஜிஹாத் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்படி அல்லாஹ் கட்டளையிட்டு எதிலெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு இருந்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் முடித்து விட்டு, அது அல்லாஹ் கட்டளையிட்டது துன்யா சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது ஆகிர சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், அதையெல்லாம் நீங்க முடிச்சுட்டா அதோட நீங்க போய் முழுசா ஓய்வுல இறங்கிறாதீங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வை ஸ்பெஷலா அவனை மட்டும் முன்னோக்கி தனித்து வணங்குவதற்காக ஃபர்து தொழுக, அது பள்ளிவாசல்ல, அடுத்து விசேஷமா அல்லாஹ்வை சந்திக்கணுமே, அதுக்கு நஃபிலான இபாதத்துகள்ல உங்களை நீங்கள் கலைப்படைய செய்யுங்கள். உங்களை மேலும் மேலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை நோக்கி செல்லுங்கள். ஃபர்லை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அடியான் நெருங்கலாம். அதுக்கு பிறகு அந்த நெருக்கம் கூடும். எப்பொழுது? நஃபிலான வழிபாடுகளை கொண்டு. சரி, ரெண்டாச்சு. அடுத்து அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. உங்களுடைய ஹாஜத்துகளை கேட்டுக்கிட்டே இருங்க. அழுது அழுது மன்றாடி கேட்டுக்கிட்டே இருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்கன்னா அப்படி துஆ கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மூன்று கருத்துக்களையும் இமாம் தபரி அவங்க ஒன்று சேர்த்துட்டு என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா இங்க எதையுமே அவன் குறிப்பிடல. நீங்கள் ஓய்வு பெற்றால் நீங்கள் நீங்கள் சிரமப்படுங்கள், தயாராகி விடுங்கள், அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அதனால இந்த ஓய்வு என்பது ஜிஹாதில் இருந்து இருக்கட்டும், இபாதத்தில் இருந்து இருக்கட்டும், துன்யாவுடைய காரியங்கள் இருந்து இருக்கட்டும், அல்லது வேற மார்க்க சம்பந்தப்பட்ட பணிகளில் இருந்து இருக்கட்டும், எதில் இருந்தாலும் சரி, அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதோட உங்களுக்கு வேலை முடியல, நீங்க அடுத்து தனியாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு நீங்கள் ஒரு தனி சிரமம் எடுக்க வேண்டும். துஆ கேட்பதற்காக நீங்கள் ஒரு சிரமம் எடுக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்க இந்த வசனத்திலிருந்து புரியலாம். சரியா? நம்ம என்ன செய்யறோம்? சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செஞ்சுட்டு, சில குறிப்பிட்ட அமல்களை செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு, மொத்தமா நமக்கு லைஃப் இதோட அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு, அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி போறோமா இல்லையா? மொத்தமா அந்த பிளங்கை எடுத்து விட்ட மாதிரி. அது பெரிய தப்பு. புரியுதா? ஃபர்லான வணக்கங்களுக்கு பிறகு, மற்ற கடமைகளுக்கு பிறகு விசேஷமாக உபரியாக அல்லாஹு தஆலாவை நாம் வணங்கி கொண்டும் இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக துஆக்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சரியா? ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எதிலிருந்து ஓய்வு பெறுவது, அது தொழுகையா, ஜிஹாதா, வேற ஏதாவது துன்யாவுடைய காரியமா, அது அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லல. அதனால அது எல்லாமே இங்க எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு பிறகு நீங்க தனி சிரமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்காக. அது எப்படி இருக்கலாம்? நஃபிலான தொழுகையின் மூலமாக, அதுல குறிப்பா துஆவின் மூலமாக, அல்லாஹ்விடத்துல யாசகம் கேட்பது, அல்லாஹ்விடத்துல பிச்சை கேட்பது, அல்லாஹ்விடத்துல நம்முடைய மறுமையின் ஹாஜத்துகளை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் தேடி துஆ கேட்பதிலே. யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்.
இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க கவனிங்க, ஐ இதா ஃபரக்த மின் உமூரி துன்யா வ அஷ்காலிஹா, நபியே நீங்கள் துன்யாவுடைய காரியங்களிலிருந்தும் அதனுடைய வேலைகளிலிருந்தும் ஓய்வு பெற்றால், வ கதஅத அலாயிகஹா, அந்த துன்யாவுடைய தொடர்புகளை எல்லாம் நீங்கள் முடித்துக் கொண்டால், ஃபன்ஸப் ஃபில் இபாதா, இபாதத்திலே களைப்புறுங்கள், வகும் இலைஹா, இபாதத்தை நோக்கி நீங்கள் தயாராகுங்கள், நஷீதத் ஃபாரிகல் பாலி, சுறுசுறுப்பா உள்ள ஃப்ரீ அல்லாஹ்வை மட்டும். இப்ப துன்யா முடிஞ்சிருச்சு, அந்த குப்பையை தூக்கி போட்டுட்டு உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஃப்ரீ ஆக்கியவராக நீங்கள் முன்னோக்குங்கள். ஆனா நம்ம மட சாம்பிராணி திரும்ப தொழுகைக்கு வந்தாலும் அந்த குப்பையை தூக்கிட்டே தான் வரும். என்ன இந்த மண்டையில இருக்கோ, அல்லாஹ் தான் நம்ம மண்டையை கழுகி ஈமானால இஸ்லாமால அல்லாஹ்வுடைய முஹப்பத்தால நம்ம நிரப்பணும். வாஹ்லிஸ் லிரப்பிக நிய்யத வர்ரஹ்பத, உமது ரப்புக்காக நிய்யத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், ஆர்வத்தை அல்லாஹ்வுக்காக பரிசுத்தப்படுத்துங்கள். எல்லா ஆர்வத்தையும் ஒழிச்சிட்டு, எல்லா ஆர்வத்தையும் தொலைச்சிட்டு ரப்பின் பக்கம் ஆர்வத்தை பரிசுத்தமாக்குங்கள். ومن هذا القبيل قوله صلى الله عليه وسلم في الحديث المتفق على صحته. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல இது சம்பந்தப்பட்ட கருத்து எப்படி வருது? லா ஸலாத பிஹதரத்தி தஆமின், சாப்பாடு வந்துருச்சா அந்த நேரத்துல போய் தொழுகாதீங்க, அதை பார்த்துக்கிட்டு அதை மண்டையிலேயே ஏற்றிக்கிட்டு முதல்ல சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறமா தொழுங்க. அதே போல வலா ஹுவ யுதாஃபிஉஹு அல்-அஹ்பஸானி, மலஞ்சலம் கழிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டுட்டா முதல்ல அதை முடிச்சுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா தொழுங்க. ஏன்னா தொழுகும் பொழுது அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது. வகவுலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உகீமத்திஸ் ஸலாத்து வ ஹதரல் அஷாஉ ஃபப்தஉ பில் இஷா, காமத்து சொல்லப்பட்டு விட்டால், இரவு உணவும் வந்து விட்டால் பரவாயில்லைங்க, நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து தொழுங்க. எந்த அளவுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது அறிவாளிகளா, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்விடத்துல வரும்போது டென்ஷன் இல்லாம வாங்க, அந்த சாப்பாட்டை தின்னு தொலைச்சிட்டு அந்த சிந்தனை இல்லாம அல்லாஹ்வுடைய சிந்தனையில வாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், சாப்பாடை வச்சோமே அதை யாரு எடுக்கிறா வைக்கிறா, எனக்கு வைக்கிறானுங்களா வைக்கலையா, இந்த மாதிரி பலவிதமான குழப்பம், சரிங்களா இல்லையா? அதெல்லாம் விட்டுங்க, சாப்பிடுறது சாப்பிட்டுங்க, அதுக்கப்புறமா அல்லாஹ்ட்ட வந்து அமைதியா தொழுங்க. قال مجاهد رحمه الله في هذه الآية إذا فرغت من أمر الدنيا فقمت إلى الصلاة فانصب لربك. முஜாஹித் சொல்கிறார்கள், தொழுகையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று, துன்யாவிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று தொழுகைக்காக நின்றால் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுக்காக களைப்படையுங்கள். புரியுதுங்களா? தொழுது தொழுது கால் வலிக்கணும், ருக்கு செஞ்சு செஞ்சு முதுகு வலிக்கணும், சுஜூது செஞ்சு செஞ்சு நெத்திலா வலிக்கணும், இல்லைன்னா மட்டையால மண்டையில அடிக்கணும். இப்னு மஸ்ஊத் அடுத்து வஃபி ரிவாயத் அன்ஹு, முஜாஹிதுடைய மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, இதா கும்த இலா ஸலா ஃபன்ஸப் ஃபி ஹாஜதிக, தொழுகைக்காக நின்றால் உங்களுடைய துஆ, உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஃபரகத மினல் ஃபராயித் ஃபன்ஸப் ஃபி கியாமில் லைலி, ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த கருத்து அது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்து தான். நீங்கள் ஃபர்லான தொழுகையிலிருந்து ஓய்வு பெற்றால், ஃபர்லான தொழுகைகளை முடித்துக் கொண்டால் இரவு தொழுகையிலே நீங்கள் களைப்புறுங்கள். நான் 5 வேளை ஃபர்ல கரெக்டா தொழுதுட்டேன் அப்படின்னு கொரட்டை விட்டு தூங்காதீங்க, கொஞ்சம் இரவுல அல்லாஹ்வை தொழுகிறதுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ராத்திரில இருந்து நம்ம எல்லாரும் நியத் வைக்கணும், ஒருத்தருக்கு தஹஜ்ஜத் இன்ஷா அல்லாஹ் மிஸ் ஆகக்கூடாது. தஹஜ்ஜத் சம்பந்தமா ஒரு கட்டுரை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் குரூப்ல போடுவேன், படிங்க இன்ஷா அல்லாஹ். புரியுதா? இப்னு இயாத், ஃபுதைல் இப்னு இயாத் பெரிய தபுஉ தாபியுடைய லிஸ்ட்ல வருவாங்க. ரொம்ப பெரிய ஒரு வணக்கசாலி, அல்லாஹ்வுக்காக தன்னை அப்படியே அர்ப்பணித்துக் கொண்டவர். அவங்க என்ன சொல்றாங்க, அனஹு, இதே கருத்து அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஃபர்லான தொழுகைகளை முடித்துக் கொண்டு இரவனுடைய உபரியான தொழுகைக்கு நீங்கள் தயாராகுங்கள், அதிலே சிரமத்தை அடையுங்கள். வஃபி ரிவாயத்தின் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப் பஅத ஃபராகிக மினஸ் ஸலாத்தி வ அன்த ஜாலிஸ். சரி, நின்னு தொழுதீங்களா, அதுக்கப்புறம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல துஆல ஈடுபடுங்க. وقال علي بن ابي طلحه عن ابن عباس رضي الله عنهما فاذا فرغت فانصب, நீங்கள் ஓய்வு பெற்றால் சிரமப்படுங்கள். எதுல? في الدعاء, துஆ கேட்பதில. அடுத்து ஸைத் இப்னு அஸ்லம் லஹாக் சொல்கிறார்கள், فاذا فرغت من الجهاد فانصب في العباده, நீங்கள் போரில் இருந்து ஓய்வு பெற்றால் வணக்க வழிபாடுகளிலே சிரமப்படுங்கள். யா ரப் லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, இமாம் குர்துபி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். قوله تعالى فاذا فرغت قال ابن عباس وقتادة فاذا فرغت من صلاتك فانصب اي بالغ في الدعاء وسل حاجاتك.
இப்னு அப்பாஸ் கத்தாதா சொல்றாங்க, நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் ரொம்ப துவா கேட்டுக்கிட்டே நீங்க உங்க ஹாஜத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. ஏற்கனவே நம்ம இப்னு கசீர்லையும் தபரிலையும் பார்த்ததுதான். قال ابن مسعود إذا فرغت من الفرائض فانصب في قيام الليل وقال الكلبي إذا فرغت من تبليغ الرسالة فانصب أي استغفر لذنبك وللمؤمنين والمؤمنات. இது புது கருத்து. அல் கல்வி ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்கள் மக்களுக்கு இந்த இஸ்லாமிய தூதுத்துவ பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டால், காலையில போய் மக்களுக்கு தாவா செய்றீங்க, தாவா கொடுத்து முடிச்ச உடனே நீங்க வாங்க, வந்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுக்காகவும் மூமினான ஆண்கள் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். இது ரொம்ப ஒரு அழகான கருத்து. சரியா? அடுத்து வகால அல்-ஹஸன் வகதாதா, இதை நம்ம படிச்சிட்டோம். இதா ஃபரக்த மின் ஜிஹாதி அதுவிக ஃபன்ஸப் லிஇபாதத்தி ரப்பிக, நீங்க ஜிஹாதை முடித்துக் கொண்டால் ரப்பை வணங்குவதற்கு தயாராகி விடுங்கள். வஅன் முஜாஹிதின் ஃபைதா ஃபரக்த மின் துன்யாக ஃபன்ஸப் ஃபீ ஸலாத்திக, துன்யாவுடைய வேலைகளை முடித்துக் கொண்டால் தொழுகைக்கு தயாராகி விடுங்கள். வனஹுஹு அனில் ஹஸன், இதே கருத்தை ஹஸன் பஸ்ரியும் சொல்லியிருக்காங்க. வகால அல்-ஜுனைத் அல்-பக்தாதி, ஒரு பெரிய ஒரு இறை பற்றுள்ள உலக பற்றற்ற ஒரு பெரிய அறிஞர் ஜுனைத் அல்-பக்தாதி, இவங்க தான் உண்மையான அந்த ஞானிகள். புரியுதுங்களா? இன்னைக்கு இவங்க பேரை சொல்லி வேடம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு பாருங்க சூஃபி கூட்டம், எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து மக்களை திசை திருப்பி தங்களுக்கு அடிமையாக்கக்கூடிய கூட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். தோனிய இதா ஃபரக்த மின் அம்ரில் ஹல்கி, நபியே படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் ஃபஜ்தஹித் ஃபீ இபாதத்தில் ஹக்கி, ஹக்கு தஆலா அல்லாஹ்வை வணங்குவதில் நீங்கள் கடின சிரமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். قال ابن العربي ومن المبتدعة من قرأ هذه الآية فانصب بكسر الصاد والهمزة من أوله أي أنصب، وقالوا معناه أنصب الإمام الذي تستخلفه وهذا باطل في القراءة باطل في المعنى. அப்ப சில முட்டாள்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ஃபன்ஸப் என்பதை ஃபன்ஸிப்னு ஓதிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு இமாமை ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. புரியுதா? இது தப்பான கிராஸ், இந்த சூஃபிகள் ஷியாக்கள் செய்யற செயல்னு சுட்டி காட்டுறாங்க. لأن النبي صلى الله عليه وسلم لم يستخلف أحدا وقرأها بعض الجهال فانصب بتشديد الباء. புரியுதுங்களா? معناه إذا فرغت من الجهاد فجد في الرجوع إلى بلدك, அதாவது நீங்க போர் முடிச்சுட்டா உடனே விரைந்து ஊருக்கு போங்க, ஃபன்ஸப்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு கிராத்துமே தப்பான கிராத்து. வஹாதா பாத்திலுன் ஐதன் கிராத்தன் லிமுகாலஃபத்தில் இஜ்மா. لكن معناه صحيح لقوله صلى الله عليه وسلم السفر قطعة من العذاب يمنع أحدكم نومه وطعامه وشرابه فإذا قضى أحدكم نهمته فليعجل الرجوع إلى أهله وأشد الناس عذابا وأسوأهم مباء ومآبا من أخذ معنى صحيحا فركب عليه من قبل نفسه قراءة أو حديثا فيكون كاذبا على الله كاذبا على رسوله ومن أظلم ممن افترى على الله كذبا. இப்ப இரண்டாவது கருத்து இருக்குல்ல, ஜிஹாத் முடிச்சுட்டா உடனே ஊருக்கு போங்கன்னு. இது அர்த்தம் சரி, ஆனா இந்த ஆயத்தில் அப்படி ஓதலாமான்னா அறவே ஓதக்கூடாது. பொதுவா ஒரு ஹதீஸ் இருக்கு, அதாவது பயணம் என்பது ஒரு அதாவுடைய வேதனையினுடைய ஒரு வகை. அதனால உங்களுக்கு தூக்கம் போயிடும், உணவுடைய நேரம் தவறி போயிடும், அதே போல குடிக்கிறதுனுடைய நேரம் தவறி போயிடும். அதனால பயணத்துடைய தேவையை முடிச்சுட்டா உடனே குடும்பத்திட்ட வந்துருங்க. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு இந்த ஆயத்தை ஃபன்ஸப், நீங்கள் விரைந்து ஊருக்கு ஓடி வாருங்கள் என்று அர்த்தம் வைக்கிறது அந்த மாதிரி கிராத்து கிடையாது. அது தப்பான கிராத்து. சரிங்களா? இந்த மாதிரி அல்லாஹ்வின் மேலையும் அல்லாஹ்வுடைய தூதர் மேலையும் அவங்க ஓதாதது, அவங்க சொல்லாதது இட்டு கட்டுவது ரொம்ப பெரிய பாவங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஷத்துன் நாஸி அஸாபன் வ அஸ்வஉஹும் மபாஅன் வ மஆபன் மன் அகத மஅனன் ஸஹீஹன் ஃபரகிப அலைஹி மின் கிபலி நஃப்ஸிஹி கிராஅத்தன் அவ் ஹதீஸன். அப்போ ஒரு சரியான அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அதுக்காக ஒரு ஆயத்தை வளைக்கிறதோ அல்லது ஒரு ஹதீஸை உருவாக்குறதோ இது ரொம்ப பெரிய தப்பு. புரியுதுங்களா? قال المهدوي وروي عن ابي جعفر المنصور انه قرأ الم نشرح لك صدرك بفتح الحاء وهو بعيد وقد يؤول على تقدير نون الخفيفة الم نشرحن, அந்த நூனை விட்டுட்டு அலம் நஷ்ரஹன் ஓதுறாங்க. இது ஒரு கிராத் இருக்கு, அவ்வளவுதான். ثم أبدلت النون ألفا في الوقف ألم نشرح ثم حمل الوصل على الوقف ثم حذف الألف ألم نشرح صدرك, அந்த நூனை போக்குறதுனால அலிஃபை கொண்டு வந்தாங்களாம்.
அதுக்கு பிறகு அந்த அலிஃபை சேர்த்து படிக்கிறதுனால போக்கிட்டு அலம் நஷ்ரஹ அப்படின்னு ஓதுறது. சரிங்களா? ஆனா இதெல்லாம் ஏற்றமான கிராத்து கிடையாது, இப்படி ஓதப்பட்டிருக்குன்னு சொல்றான். வஅன்ஷத அலைஹி அபூ ஜாஃபர் அல் மன்சூர்ங்கிறவர் இவர் ஒரு பெரிய ஆலிமு, பெரிய ஒரு இஸ்லாமிய மன்னர், அதாவது அப்பாசிய மன்னர்கள்ல மூத்தவர் இவர். யுத்ரிப் அன்கல் ஹுமூம யுத்ரிப் அன்கல் ஹுமூம தாரிகஹா ضربك بالصوت قونس الفرس ஐ அராத யுத்ரிபன்ன, உன்னை விட்டு கவலைகளை நீ அடித்து விரட்டி விடு, அந்த கவலைகளை நீ தட்டி தூக்கி விடு, சாட்டையால அடிச்சு. புரியுதா? எப்படி குதிரையை அடிச்சு விரட்டுவாங்களோ அந்த மாதிரி கவலைகளை அடித்து நீ விரட்டி விடு. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த அலம் நஷ்ரஹல நஷ்ரஹன் என்று வைத்து அந்த நூனை போக்கிட்டு அலிஃபை வச்சு அப்புறம் அலிஃபை போக்கிட்டு அலம் நஷ்ரஹன் ஓதுறதுக்காக வேண்டி இந்த கிராத் வருதுங்கிறாங்க. நமக்கு அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம். இந்த இடத்துல இதுரிபன்னு இருக்கும், அதுதான் இதுரிப என்று படிக்கப்பட்டிருக்கு. வரூய அன் அபிஷிமால் ஃபஇதா ஃபரக்த, இந்த இடத்துல இது அரபி மொழிப்படி ஃபஇதா ஃபரக்த என்று நம்ம ராக்கு ஃபதஹா வச்சு படிக்கிறோமா, இதா ஃபரிக்த ராக்கு கஸ்ரா வைத்து, வஹிய லுகத்துன் ஃபீஹி அரபி மொழியில ஃபரீக யஃப்ரஹு அல்லது ஃபரக யஃப்ருஹு ரெண்டுமே அரபி மொழியில உள்ள கிராத் தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா 3 தஃசீர்களையும் பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பளித்தா. அல்ஹம்துலில்லாஹ். முடியாதுன்னு நினைச்சா அல்லாஹ் லேசாகி கொடுத்துட்டா. இது வரைக்கும் இந்த ஒரு வசனம் போதும். வயிலா ரப்பிக்க ஃபர்கப், பாப்பா அதுக்கு எவ்வளோ இருக்குது. சரி போதும், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஏன்னா ரொம்ப படிச்சுட்டு மண்டைக்கு வெளியில் போட்டுறதுக்கு இதெல்லாம் மண்டைக்குள்ளார போட்டு எல்லாம் இன்ஷா அல்லாஹ். சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மட்டையால மண்டையில் அடிங்க, சும்மா அடிக்காதீங்க, மட்டையால மண்டையில் அடிங்க. அல் வித்ரு ஹக்குன், வித்ரு தொழுகை கடமையானது, ஆனாலும் 5 நேர ஃபர்லான தொழுகையை போல கடமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலும் மற்ற எல்லா நேரங்களிலும் அந்த தொழுகையை பேணி இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காலங்கள்ல சுன்னத்துகளை விட்டுருவாங்க, ஆனா வித்ரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. ஏதாவது என்றைக்காவது ஒரு நாள் மறதியில தவறி போயிடுச்சுன்னா அது ரொம்ப பெருசா கவலைப்பட தேவையில்லை. ஃபர்ல் அளவுக்கு அது கிடையாது. அது போக இஷா தொழுகையோட யார் வித்திர தொழுதுறாங்களோ அது ரொம்ப சிறப்பு, அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி யார் வித்திர தொழுதுறாங்களோ அது ரொம்ப சிறப்பு. திரும்ப அவங்க இரவு தொழுகைக்காக வேண்டி எழுவார்களே, ஆனால் வித்திரு இல்லாம 2 ரக்காத்தை நஃபில் மட்டும் தொழுது கொள்ள வேண்டியது. இப்படியே நல்ல பழக்கமாகி இஷாவுக்கூட வித்திரு தொழுதுட்டீங்கன்னா அதோட இஷாவோட வித்திரை தொழுது விட்டால் மீண்டும் வித்திரு தொழ கூடாது. ஒரு வித்திரு தான் ஒரு இரவு. 2 தொழுங்க, 4 தொழுங்க, 6 தொழுங்க, 8 தொழுங்க, நோ ப்ராப்ளம். இணை வைத்தல் அல்லாத எல்லா பாவங்களையும், இறை நிராகரிப்பு அல்லாத எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். தற்கொலை என்பது பெரும்பாவங்களில் ஒரு பாவம். அவர் இணை வைக்காதவராக தற்கொலை செய்து கொண்டிருப்பாரேயானால் கண்டிப்பாக அவருக்குரிய தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய ஹதீஸின் அடிப்படையில் அமைந்த நம்பிக்கை. பள்ளிவாசல்கள்ல பொதுவா அவர்களுக்கு தொழுகை நடக்காது, அந்த குடும்பத்தார்கள் இன்னும் சில முஸ்லிம்கள் சேர்ந்து தொழுது அவரை அடக்கம் செய்வார்கள். அவருக்காக பாவ மன்னிப்புடைய துஆ நம்ம கேட்கணும். கனவு காண முடியாதுன்னு சொல்றவங்க மனிதர்களா, மனித இனமான்னு கேட்டார். கனவு காண முடியாது யார் சொன்னா? அப்படி ஹதீஸ் எதுவும் இருக்கா? கனவில் நான் வரமாட்டேன்னு சொல்லி ஏன் அப்படி ஹதீஸ் எதுவும் இருக்காமன்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்னை கனவில் பார்ப்பாரோ அவர் என்னை பார்த்தாருங்கிறாங்க. அப்போ இது சஹாபாக்கள் தான் பார்க்க முடியும், என்ன நேர்ல பார்த்தவங்க தான் பார்க்க முடியும்னு ஏதாவது விளக்கம் இருக்காமா? முட்டாளுங்க, மட சாம்பிராணிங்க, ஹதீஸையும் படிக்க மாட்டானுவ, மார்க்க விளக்கங்களையும் தெரிஞ்சு கொள்ள மாட்டானுவ, இஷ்டத்துக்கு கதை கப்ஸா அடிச்சு விடுறது. நல்லா பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்கலாம். அப்படி பார்க்கறதுனால அதனால ஒரு பெரிய கிரேடுங்கிறது கிடையாது. அவருடைய ஈமான் தக்குவாவை வச்சுதான் நல்லவங்களும் பார்க்கலாம், கெட்டவங்களும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவர் தன்னை எப்படி ஈமான்ல உயர்த்தி கொள்றாரோ அதை வைத்துதான் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை தவிர ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்துட்டாரு என்பதற்காக வேண்டி அவர் சொர்க்கவாசி ஆயிட முடியாது. அல்லது நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்த்தேன், எனக்கு ரசூலுல்லாஹ் இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்றதுனால அவருடைய பேச்ச மார்க்கத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அதுக்கு அரபி படிக்கணுமா? இன்னைக்கு அல்லாஹ்வே உங்களுக்கு அனுப்பலையா? துருசுலுல் அரபியா 2வது பார்ட்டி நீ கிளாஸ் அரபி போன உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஆனா குரூப்ல இன்னைக்கு இப்ப லிங்க் அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ்.
அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி சேர்ந்துக்குங்க. சும்மா ஒரு நாள் வர்றது 9 நாள் ஓடுற கேஸ்லாம் இருக்கக்கூடாது. ஆமா, வாழ்ந்துட்டு இன்னைக்கு நான் இன்ஷா அனுப்புறேன். மகரிப் 7 to 8 மணிக்கு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் செய்யணுமா. பாவ மன்னிப்பு கிடைச்சு அல்லாஹ் அவங்களுடைய நன்மைகளை கொண்டு அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை கூட துவா செய்யணுமா. நீங்க மார்க்கத்தை கற்றவங்கள்ட்ட கேளுங்கம்மா, ஹதீஸ் அடிப்படையில பேசுறவங்கள்ட்ட கேளுங்க, சும்மா உலகவங்கள்ட்ட கேட்காதீங்க. ஹதீஸ்ல ஒவ்வொரு பெரும்பாவத்துக்கு உள்ள தண்டனை மாதிரி இந்த பெரும்பாவத்துக்கு தண்டனை வந்திருக்கு. யார் எதை கொண்டு தற்கொலை செய்வானோ அதை கொண்டு அவன் நரகத்தில் வேதனை செய்யப்படுவான், கண்டிப்பா இருக்கு. புரியுதுங்களா? அல்லாஹ் நாடினால் நன்மைகளை கொண்டு பாவங்களை மன்னிக்கவும் செய்யலாம். ஷிர்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு அல்லாஹ் சத்தியம் செஞ்சுட்டான் குர்ஆன்ல. புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க, யாரு ஷிர்க் செய்யாமல் இறந்தார்களோ அவர்களை சொர்க்கத்தில் சேர்ப்பது அல்லாஹ்வின் மீது கடமைன்னு சொல்லி. புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தொழுக வைக்க மாட்டேன்னாங்க. முஸ்லிம்களுடைய தலைவர்களா இருக்கக்கூடியவங்க, பள்ளிவாசல் இமாமா இருக்கக்கூடியவங்க தொழுகை நடத்த மாட்டாங்க, நீங்க தொழுகை வச்சு அடக்கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த தவாஃபு செய்யற இடம் அந்த மாதிரி உங்களுக்கு பிஸியா இருக்கும். ஏன்னா அது வந்து தவாஃபுக்காக வேண்டி ஸ்பெஷலா உள்ள இடங்கிறதுனால நீங்க அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து உட்கார்ந்துக்கிட்டு துவா கேளுங்க. இது வந்து ஃபர்லான தொழுகைக்கு உள்ளதல்ல, நஃபிலான தொழுகை, இரவு தொழுகையில நீங்க தொழுகிறீங்கல்ல அந்த தொழுகைக்கு உள்ளது. நீங்க ஃபர்லு தொழுதுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட திக்ர்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுன்னத்து தொழுகுன்றீங்க, அதுக்கப்புறம் வேணா நீங்க துவாவுக்கு உட்காரலாம். இப்ப நம்ம படித்தது நீங்க தொழுது விட்டால் துவாவுக்காக சிரமப்படுங்கள் என்பது இரவு தொழுகையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நடு இரவுல தொழுகை ஆரம்பிப்பாங்க, அதுக்கு பிறகு சஹர் நேரம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்க. சஹர் நேரம் வந்தவொடனே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல துவா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அது இங்க நோக்கம். சொன்னீங்களா வந்து சிறுத்தை தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் குர்ஆன்ல சொல்ற அத்தியாயம் சொல்லுங்க. 4வது அத்தியாயத்தில் 48வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 116வது வசனம். 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசா 48 48 அப்புறம் 116 ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா.